Hi guys, welcome to TamilTutEra. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, பைத்தான் ஃபங்க்ஷன்ல எப்படி டிஃபால்ட் பேராமீட்டர் அண்ட் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் எப்படி செட் பண்ணுறது இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம டெமோக்குள்ள போகலாம். இதுதான் என்னோட ஜூபிட்டர் நோட்புக்கு. இதில் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நியூ ஜூபிட்டர் நோட்புக் கிரியேட் பண்ண போறோம். இதில் நான் வந்துட்டு ரீநேம் பண்ணிக்கிறேன். CH சாப்டர் 20ல keyword arguments in Python. Keyword arguments in Python. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறேன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்டாங்கிள் ரிட்டர்ன் பண்ணும்போது ரெக்டாங்கிள் ஏரியாவில் நம்மளுக்கு தேவை 2 பேராமீட்டர். ஒன்று வந்து லென்த்து, ரெண்டாவது வந்து வித்து. இந்த லென்த் அண்ட் வித்து வந்து நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி அதோட வேல்யூஸ் வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். இதில் எப்படி கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அந்த டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறது, செட் பண்ணுறது எல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். டெஃப் டெஃப்ன்றது என்னென்னா, ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான கீவேர்டு பைத்தானில். ரெக்டாங்கிள் அண்டர்ஸ்கோர் ஏரியாவில் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, லென்த்து கம்மா பிரெத்துன்னு நான் கொடுத்துட்டேன். லென்த்து கம்மா வித்து. இந்த 2 பேராமீட்டர் இப்போ நம்ம பாஸ் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு இப்போ நான் டாக்குமெண்டேஷன் கொடுத்துறேன். ரிட்டர்ன்ஸ் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகே, இது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது பார்த்தீங்கன்னா, ரிட்டர்னில் லென்த் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் விட்த் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இந்த ஃபங்க்ஷன் இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நார்மலாக இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன் நேமு ரெக்டாங்கிள் அண்டர்ஸ்கோர் ஏரியா. லென்த் ஈக்குவல் டு 20, விட்த் ஈக்குவல் டு 30 நான் கொடுக்குறேன். இப்போ இதோட வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 600 வரும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு நீங்கள் கேட்கலாம், இந்த லென்த் அண்ட் விட்த்து இல்லாமல் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ரெக்டாங்கிள் ஏரியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20,20 கொடுக்குறேன். ஓகே, அதுவும் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக லென்த்துன்றது 20 நீங்கள் வந்து மைண்ட் வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் பாஸ் பண்ணால் அதை எடுத்துக்கிறோம். 20 ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துட்டு இதுக்கு கீவேர்ட் ஆர்குமெண்ட் செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டேட்டா வேல்யூஸ் 20 கொடுக்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு கேட்கலாம், இப்போ இதில் வந்துட்டு ஆர்டர் மாற்றி கொடுத்தா இது எடுக்குமா அப்படின்னா, அதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். டெஃப் ரெக்டாங்கிள் ஏரியா. அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு சிம்பிள் டெமோ காட்டுறதுக்காக தான் இதை நான் கொடுக்குறேன். லென்த்து விட்த்து கொடுத்துட்றேன். இதில் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, நான் ஆர்டர் மாற்றி கொடுத்தா கரெக்டாக அந்த வேல்யூஸ் இருக்கலாம் செக் பண்ணுறதுக்கு சிம்பிள் பிரிண்ட்டு இது ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அந்த வேல்யூஸை ஆர்டர் மாற்றி கொடுத்தாலும் எடுக்குதான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு. பிரிண்ட்டில் லென்த்து விட்த்து இதில் கமா விட்த்து கொடுக்குறேன். ஓகே, இந்த 2 ஃபங்க்ஷன் வந்து இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இண்டென்டேஷன் தப்பாக இருக்குது. ஓகே, இண்டென்டேஷன் இப்போ சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்டாங்கிள் அண்டர்ஸ்கோர் ஏரியாவில் இப்போ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன கொடுக்குறேன்னா, விட்த் ஈக்குவல் டு 20 கொடுக்குறேன். லென்த் ஈக்குவல் டு 10 கொடுக்குறேன். பட் ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லென்த்து கொடுத்துருக்கீங்க, ரெண்டாவது தான் விட்த்து கொடுக்குறீங்க. பட் ஆனால் இங்கே நான் பாஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு விட்த்து கொடுக்குறேன், ரெண்டாவது வந்து லென்த்து கொடுக்குறேன். இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் ஆர்டர் மாற்றி கொடுத்தாலும் கரெக்டாக அதோட வேல்யூ கரெக்டாக அதில் போய் செட் ஆகிருச்சு. விட்த் ஈக்குவல் டு 20 செட் ஆகிடுச்சு, லென்த் ஈக்குவல் டு 10 செட் ஆகிடுச்சு, வேல்யூஸ் வந்து வந்துருச்சு. இதுதான் பைத்தானோட ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் கோடு ஃபங்க்ஷனில். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேராமீட்டர்னு கிரியேட் பண்ணிக்கலாம். பேராமீட்டர் வந்து ஒரு மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் ஒரு 10-20 பேராமீட்டர்ஸ் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். வித் ஆர்டர் இல்லாமல் இல்லை ரெக்கார்டு ஃபீல்டாகவும் எனக்கு வேணும் அப்படின்னா அதுவும் பண்ணலாம். இப்போ நம்ம வந்துட்டு 2 இதை பார்த்துட்டோம். எப்படி கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது, எப்படி ஆர்டர் மாற்றி கொடுத்தாலும் எடுக்குதான்னு நம்ம பார்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் ஆர்குமெண்ட் எப்படி பாஸ் பண்ணுறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷனில் இப்போ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டாக ஸோ லென்த் ஈக்குவல் டு 1 கொடுக்குறேன், வித் ஈக்குவல் டு 1 கொடுக்குறேன். ஸோ அந்த ரெண்டுமே நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இது வந்துட்டு டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டாக நான் கொடுத்தனால ஸோ நான் எதுவுமே ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இங்கே நான் வேல்யூஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி லென்த்து வித்து வந்து இங்கே நான் டிஃபைன் பண்ணிட்டேன் வேல்யூஸு. ஸோ 1 ஸோ இதோட வேல்யூ வந்து 1ன்னு தான் வரும். இப்போ நான் வந்து இந்த வேல்யூஸ் வந்து நான் ஓவர் ரைட் பண்ணணும். எனக்கு வந்துட்டு 2 வேல்யூஸ் எனக்கு தேவையில்லாட்டி ஒரு வேல்யூஸ் மட்டும் எனக்கு டிஃபால்ட்டாக இருந்தால் போதும் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து இப்போ வித் ஒரு டிஃபால்ட் வேல்யூஸ் இருக்கட்டும், எனக்கு வந்து லென்த்து மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் லென்த் ஈக்குவல் 20 செட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ லென்த் ஈக்குவல் 20 எடுத்துக்கிறோம், வித் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ வந்து வேல்யூஸ் வந்து 20 வந்துருச்சு. இப்போ சேம் இதே மாதிரி நீங்கள் வைஸ் வெர்சாவும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெக்டாங்கிள் ஏரியா வித் ஈக்குவல் டு 10 கொடுக்குறேன். ஸோ 10 வந்துருச்சு. இப்போ இதுவே வந்துட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் வந்து எனக்கு வந்து ரெக்வயர்டு ஃபீல்டாக வேணும், செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து ரெக்வயர்டு ஃபீல்டாக எனக்கு தேவையில்லை, கண்டிப்பாக அந்த வேல்யூஸ் அவங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஏதாவது செட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுவும் செட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டிஃபால்ட் பேராமீட்டரை எடுத்து விட்டுட்டு ஒரு பேராமீட்டர் ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த வேல்யூஸ் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூஸ் வந்து 1 எடுத்துக்கிறோம். அப்படி ஒருவேளை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் ஓவர் ரைட் பண்ணி நீங்கள் கொடுத்த வேல்யூஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த லென்த்துன்றது இப்போ நான் வந்து ரெக்வயர்டு பேராமீட்டராக மாறிடுச்சு. ஏன்னா வந்து நான் எந்த ஒரு டிஃபால்ட் பேராமீட்டரும் இங்கே நான் செட் பண்ணல. ஸோ இது வந்து ரெக்வயர்டு பேராமீட்டராக எடுத்துக்கிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பைத்தானில் இது ஒரு அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் எதுவுமே ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லி எதுவும் நீங்கள் எக்ஸ்டர்னலாவோ இல்லை இன்டர்னலாவோ நீங்கள் செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக பைத்தான் வந்து இது ரெகனைஸ் பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து எந்த பேராமீட்டர் டிஃபால்ட் வேரியும் பாஸ் பண்ணல அப்படின்னா அது ரெக்வயர்டு ஃபீல்டு அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ரெக்டாங்கிள் ஏரியாவில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வித் ஈக்குவல் டு 10 கொடுக்குறேன். ஸோ டிஃபால்ட் பேராமீட்டர் இது ஓவர் ரைட் பண்ணிடும். பட் ஆனால் இது வந்து எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு மிஷிங் பொசிஷனல் ஆர்குமெண்ட் வந்து இங்கே நான் பாஸ் பண்ணல, வித்துன்னு தான் பாஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நான் வந்து லென்த்தை வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்டாக செட் பண்ணியிருக்கேன், ரெக்வயர்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லி இதோட டைப் எரரே வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாக புரிகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக டைப் எரர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஏதோ ஒரு மிஷின் ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட் வந்து மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வித்து கொடுக்கணும்னு அவசியம் டேரெக்டாக நீங்கள் லென்த்தே கொடுக்கலாம். இப்போ நான் வந்து லென்த் ஈக்குவல் 20 கொடுத்துட்றேன். வித்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வித் ஈக்குவல் டு 1 கொடுத்தாச்சு. ஸோ வித்தோட வேல்யூ 1 வந்து செட் ஆகிருக்கும். ஸோ ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்டாக இப்போ லென்த் ஈக்குவல் 20 நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதோட வேல்யூ வந்து 20 விழுகும். ஏன்னா வந்து வித்தோட வேல்யூ 1 கொடுத்தனால ஸோ 20 இன்ட்டு 1 20 அப்படின்னு வந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நீங்கள் இது வந்து ரெண்டுமே வந்து நீங்கள் ஃபஸ்ட் இதில் வந்து கொடுத்துருக்கீங்களே எந்த ஒரு டிஃபால்ட் பேராமீட்டரும் கொடுக்காம, அப்போ இது ரெண்டுமே ரெக்வயர்டு ஃபீல்டான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இது ரெண்டுமே ரெக்வயர்டு ஃபீல்ட் தான். இப்போ நான் இது வந்துட்டு எம்டியாக நான் பாஸ் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ஸோ எந்த ஒரு டிஃபால்ட் பேராமீட்டரும் இங்கே நான் கொடுக்கல. இப்போ நான் டேரெக்டாக ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது எந்த ஒரு வேல்யூ இங்கே நான் கொடுக்கல அப்படின்னா, ஸோ இது வந்து என்ன எடுத்துக்கும் போதுன்னா ஸோ 2 பொசிஷன் பேராமீட்டர் ரெக்வயர்ட் பேராமீட்டர் வந்து தேவைன்னு சொல்லும். ஸோ 2 ரெக்வயர்ட் பொசிஷன் ஆர்குமெண்ட்ஸ் லென்த்து அண்டு வித்து. ஸோ இதிலே வந்து உங்களுக்கு காட்டிடுது 2 பொசிஷன் ஆர்குமெண்ட்ஸ் வந்து தப்பாக இருக்குது, நீங்கள் எதுவுமே பாஸ் பண்ணல அப்படின்றது மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ நவ் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக 2 பேராமீட்டர் வந்து நீங்கள் பாஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ லென்த் ஈக்குவல் டு 20 அண்ட் தென் வித் ஈக்குவல் டு 44 இதனால நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதோட வேல்யூ வந்து 800 வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம பைத்தானில் ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறதோ கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸாக பாஸ் பண்ணுறதோ இல்லாட்டி அந்த கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸோட ஆர்டர் வந்து டிஃபர் பண்ணுறது, அந்த ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறது, டிஃபால்ட் பேராமீட்டர் எப்படி ஓவர் ரைட் பண்ணுறது, இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.